ஹே காய்ஸ், வெல்கம் டு எம்எஸ்வி சேனல். நான் உங்கள் விஸ்வநாதன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா, எனக்கு பிஸ்னஸில் தோல்வி, வேலையில் தோல்வி, குடும்பத்தில் தோல்வி, ஏன் லவ் தோல்வி கூட வந்துருச்சு அப்படின்ற மாதிரி ஒரு சிலர்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க இல்லைங்களா? அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. வாழ்க்கையில் தோல்வி அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ரொம்ப மோட்டிவேஷனலாகவும் இருக்கும், ஒரு ஐடியா கொடுத்த மாதிரியும் இருக்கும். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கிறீங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வழக்கம் போல தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா ஒரு லைக் ஒன்று கொடுத்துருங்க. அதே போல் இந்த வீடியோ பற்றின கமெண்ட்டுகளை கீழே சொல்லிவிடுங்க. கருத்துக்களை கமெண்ட்டாக கீழே சொல்லிவிடுங்க. உங்களுக்கு பெருசாக லென்த்தாக டைப் பண்ண முடியலனா எம்எஸ்வின்னு டைப் பண்ணுங்கள். அது கூட டைப் பண்ண முடியல, ஒரே ஒரு ஹார்ட்டின் போட்டுருங்க. ஏன்னா இதெல்லாம் பார்த்தோன்னா நெக்ஸ்ட் வீடியோ எனக்கு பண்ணுறதுக்கு ரொம்ப மோட்டிவேஷனலாக இருக்கும். அதுக்காக தான் சொல்கிறேன். என்னால் முடிஞ்ச மோட்டிவேஷனால் நான் உங்களுக்கு கொடுக்குறேன், உங்களால் முடிஞ்ச மோட்டிவேஷனால் எனக்கு கொடுங்க. வாழ்க்கையில் தோல்வி, வாழ்க்கையில் விரக்தி, என்னடா எனக்கு மட்டும் இப்படி நடந்துகிட்ருக்குது, என்னடா மேஜிக் இது அப்படின்ற மாதிரி எனக்கு மட்டும் இதெல்லாம் நடந்துகிட்ருக்கு, நான் என்ன தான் பண்ணுறது அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கா? அப்போ இந்த கதையை கேளுங்க. இந்த முனிவர் என்ன சொல்கிறாரு அப்படின்றத கேளுங்க. கண்டிப்பாக நிச்சயம் உங்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு ஐடியாவை கொடுக்கும். அதே போல் ஒரு சொல்யூஷனாகவும் இந்த வீடியோ அமையும் உங்களுக்கு. சரி, ஓகே. இப்போ ரொம்ப சிம்பிளாக இந்த கதையை நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். ஒரு 8 நிமிஷத்துக்குள்ளே இந்த ஸ்டோரியை நான் மேக் பண்ணியிருக்கேன். அதுக்குள்ளே நம்ம இந்த வீடியோ முடிச்சிடலாம். ஒரு அழகான கிராமம். எப்போவுமே அழகான கிராமம்னு சொல்லி தான் ஆரம்பித்தாகணும். ஏன்னா அழகுன்றது நல்லது தானே, நல்லா இருக்கும்ல. அழகான கிராமம். அந்த கிராமத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பையன் மரத்துக்கடியில் உட்காந்து தனியாக அழுதுகிட்டு இருக்கான். ரொம்ப சோகமாக இருக்கான். அது இல்லாமல் அவனுக்குள்ளேயே அவன் பேசிக்கிட்டே இருக்கான். இதை தூரத்துலேருந்து ஒரு முனிவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. ஏன் இந்த பையன் ரொம்ப நேரமாக இங்கே உட்காந்து அழுதுகிட்டே இருக்கான், என்ன ஆச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு முனிவர் அங்கேருந்து யோசிச்சுட்டு இருக்காரு. இவன் கொஞ்ச நேரம் கழிச்சு போயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தவர், இவன் எவ்வளோ நேரம் ஆனாலும் இங்கே தான் உட்காந்துட்டு இருக்கான், போகவே இல்லை. இப்படியே மாலை வேலையும் வந்துடுது. இவன் அந்த இடத்த விட்டு போகாமல் அங்கேயே இருக்கிறதுனால இந்த முனிவர் என்ன பண்ணுறாருன்னா, நேராக ஏஞ்சி இந்த பையன்கிட்ட, என்னப்பா உனக்கு பிரச்சனை, ஏன் இவ்வளவு சோகமாக இருக்க? நானும் காலையிலேருந்து நான் பார்த்துட்ருக்கேன், சாயங்காலம் வரைக்கும் மாலை வரைக்கும் நீ அழுதுகிட்டே இருக்கிய, என்ன பிரச்சனை? உனக்கான பிரச்சனை என்கிட்ட சொன்னீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் அதற்கான சொல்யூஷனை நான் கொடுக்க பார்ப்பேன்ல அப்படின்னு சொல்லி அந்த முனிவர் சொல்கிறார். இதை கேட்ட உடனே அவனுக்கு கொஞ்சம் சந்தோஷம் வருது. ஏன்னா தன்னுடைய பிரச்சனையை ஏன்னு கேட்க ஒரு ஆள் இருக்கிறாங்க, அந்த பிரச்சனைக்கு சொல்யூஷன் கொடுக்கவும் ஒரு ஆள் இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு ஹோப் அவனுக்கு கிடைக்கிது. அதனால் அவன் என்ன செய்கிறான்னா, இது போல் அவனுடைய வாழ்க்கையில் நடந்த பிரச்சனைகள் அனைத்தையுமே சொல்கிறான். இவங்க அப்பா நல்லா வசதி படைத்தவர். அந்த வசதியில் அவர் ரொம்ப சந்தோஷமாக குடும்பத்தோடு எல்லாருமே நாங்கள்லாம் சந்தோஷமாக தான் இருந்தோம். ஒரு கட்டத்தில் அப்பாவுக்கு உடல்நிலை சரியில்லாமல் அப்பா இறந்துட்டார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அம்மாவாலேயும் அந்த கம்பெனியை பார்த்துக்க முடியல, அந்த தொழிலை பார்த்துக்க முடியாததுனால நான் போய் அந்த தொழிலை பார்த்துக்கிட்டேன். அதில் எங்கள் அப்பாவோட பார்ட்னர், அதாவது எங்கள் அப்பாவுடைய ஃப்ரெண்ட் என்ன பண்ணியிருக்காருன்னா, நிறையா ஊழல் பண்ணியிருக்காரு. அதை நான் கண்டுபிடிச்சி கேள்வி கேட்டதுக்கு எங்கள்கிட்ட இருந்த பணத்தை எல்லாத்தையுமே எடுத்து சுருட்டிக்கிட்டாங்க, எங்களுடைய பிஸ்னஸ் எங்கள்கிட்ட இருந்து அவங்க வாங்கிக்கிட்டாங்க, கேட்டால் அவங்களுதுன்னு சொல்லி ஏமாற்றி வாங்கிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி இந்த பையன் அவர்கிட்ட புலம்ப ஆரம்பிக்கிறான். உன்னுடைய பிரச்சனை அப்படின்றது தீர்க்க முடியாத பிரச்சனை அப்படின்றது கிடையாது, ஆனால் கொஞ்சம் கஷ்டமான பிரச்சனை தான். ஏன்னா ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்ந்துட்டு திரும்பவும் நம்ம ரொம்ப கீழ் மட்டத்துக்கு வர்றது அப்படின்றது பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமான விஷயந்தான். ஆனால் அதை ஈஸியாக சரி பண்ணிட முடியும், பாப்பா போகலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ உடனே அந்த பையன் எங்கே போகலான்னு என்னை கூப்பிட்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, என் கூட வா, உனக்கான உன் பிரச்சனைக்கான சொல்யூஷனை நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாரு. இவனை என்ன பண்ணுறான்னா, சரி இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம், அம்மா வீட்டில் இருக்கிறாங்க, நம்ம அப்படியே அந்த முனிவர் பின்னாடி போவோம், நமக்கான சொல்யூஷன் கிடைக்குதா அப்படின்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு முனிவர் பின்னாடியே போகிறான். இப்படி போனோடனே முனிவர் திடீர்னு ஒரு குகையில் போயிட்டு தங்குறாரு. அந்த குகையில் போய் தங்கிக்கிட்டு அந்த பையனை என்ன சொல்கிறாருன்னா, இந்த இடத்தெல்லாம் சுத்தம் பண்ணி கொடுப்பா அப்படின்னு சொல்கிறாரு. அந்த இடத்த ஃபுல்லாக சுத்தம் பண்ண சொல்லி அந்த பையன்கிட்ட சொன்னோடனே அவனுக்கு கொஞ்சம் இதுவாக இருக்குது, என்னடா நம்மளை கூட்டு வேலை வாங்கிட்டு இருக்காரு அப்படின்ற ஒரு சின்னதாக ஒரு வருத்தம் வருது. இருந்தாலும் அவர் இதை புரிஞ்சுக்கிட்ட முனிவர் என்ன சொல்கிறாருன்னா, உன்னை வேலை வாங்குறதுக்காக கூட்டிகிட்டு வரலப்பா, நீ பண்ணு அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்ட உடனே அவனுக்கு கொஞ்சம் ஓகேப்பா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு அவன் என்ன பண்ணுறான்னா, அந்த இடத்தெல்லாம் மொத்தமாக சுத்தம் பண்ணிடுறான். சுத்தம் பண்ணதுக்கப்புறம் முனிவர் வெளியில் போயிட்டு நீராடிட்டு அவர் உணவு அப்படின்றது எடுத்துகிட்டு வராரு. 2 பேருமே அந்த உணவை சாப்பிட்றாங்க. அப்போ இவங்க உணவு சாப்பிட்டுட்டு இருக்கோல்லையே, அந்த க்ளீன் பண்ணுற இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு புத்து இருந்துருக்குது. அந்த புத்து அதை கரையாம்புத்துன்னு சொல்லுவாங்க பார்த்திங்கன்னா, அந்த கரையாம்புத்து இருந்தது. அதை என்னென்னா இவன் க்ளீன் பண்ணக்குள்ளே இடித்து தள்ளிட்டான். இடித்து தள்ளினோடனே கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்திங்கன்னா அதிலிருந்து மறுபடியும் அந்த எறும்புகள் என்ன செய்யுதுன்னா, அந்த மேலே மறுபடியும் அந்த புத்தை கட்ட ஆரம்பிக்குது. ஒவ்வொரு கல்லாக எடுத்துகிட்டு வந்து மேலே வைக்க ஆரம்பிக்குது. இதை இவன் பார்த்துட்டு, என்னடா இது மறுபடியும் இந்த வேலையை பார்த்துட்டு இருக்குது, மறுபடியும் இதை சுத்தமாக நம்ம தொடச்சி விட்ருவோம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் போய் அதை துடைக்கிறான். தொடச்சி சாப்பிட்டு முடிச்சுட்டு 2 பேருமே படுத்துடுறாங்க. 2 பேரும் படுத்த உடனே காலையில் எழுந்திரிச்சு உனக்கான விஷயத்தை நான் சொல்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு முனிவரும் சொல்லிடுறாரு. இவனும் அந்த வேலை செஞ்ச அசதியில் இவன் போய் படுத்துடுறான்.
படுத்துட்டு காலையில் எந்திரிச்சு பார்த்தா மறுபடியும் வந்துட்டு அந்த புத்து நல்லா பெருசாக வந்துட்டு கட்டி வச்சிருக்குது. இப்போ இவன் வந்துட்டு யோசிக்கிறான், ஐயோ முனிவர் எந்திரிச்சாருனா நம்ம சுத்தமே பண்ணலன்னு நினச்சிப்பாரு, இது என்னடா இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த புத்தை நல்லா வந்துட்டு சுத்தமாக தொடச்சி, அதாவது ரொம்ப சுத்தமாக கூட்டி அந்த இடத்துல புத்தே கட்டாத மாதிரி வந்துட்டு பண்ணிடுறான். அது மட்டும் இல்லாமல் ஒரு கல் என்ன பண்ணுறான்னா அது மேலே வச்சிட்றான். அது மேலே வச்சுட்டு நல்லா மூடிட்டான். இனி வந்துட்டு அந்த ஒரு கேப்பில் இருந்து அந்த ஓட்டையிலேருந்து அந்த எறும்புக வெளியில் வந்து புத்து கட்டவே முடியாத அளவுக்கு அதை வந்துட்டு மூடிடுறான். இப்போ இவன் என்ன பண்ணுறான்னா மறுபடியும் காலையில் எழுந்திரிச்சாச்சுங்களா, போய் வந்துட்டு குளித்து முடிச்சுட்டு சாப்பாடு உணவு இவன் போய் வந்துட்டு காட்டில் உணவு பழங்கள் இதெல்லாம் பறிச்சுட்டு வந்து முனிவருக்கு கொடுக்குறான். முனிவரும் குளிச்சு முடிச்சு சாப்பிட்றாரு. சாப்பிட்டுட்டே இருக்கக்குள்ள இப்படியே இவங்க பேசிகிட்டு இருக்காங்க. இவனுடைய கஷ்டங்களை இன்னும் வந்துட்டு சொல்லிட்டு இருக்கான். அதெல்லாம் வந்துட்டு பேசிகிட்டே இருக்கிறாங்க. நாளை காலையில் நீ உன் வீட்டுக்கு போயிடலாம், நாளை காலையில் ரொம்ப தெளிவாக போவேன், நான் சொல்கிறேன் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாரு. அப்போ இந்த முனிவர் வந்துட்டு சொல்கிறத கேட்ட அந்த பையனுக்கு, இவர் என்னடா எதுவுமே சொல்லலை, நம்மளுடைய குறைகளை மட்டும்தான் கேட்குறாரு, எதுவுமே வந்துட்டு சொல்லாமல் இருக்கிறாரு அப்படின்னுட்டு இவன் என்ன பண்ணுறான்னா ஒரு விரக்தியிலே படுத்துடுறான். விரக்தியில் படுத்து காலையில் வேறு இந்த புத்து வேறு வந்துட்டு மறுபடியும் கட்டியிருக்குமே, ஆனால் இருந்தாலும் நம்ம கல் வச்சுட்டோம் கட்டாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு எண்ணத்திலே யோசிச்சுக்கிட்டே படுக்கிறான். காலையில் ஏஞ்சி அந்த இடத்துல பார்த்தா அந்த இடத்துல புத்து இல்லை. ஆனால் இவன் அந்த ரூமை சுற்றி பார்க்குறான், அதாவது அந்த குகையை சுற்றி பார்க்குறான். அந்த குகையில் பார்த்தீங்கன்னா முனிவர் பக்கத்தில் வந்துட்டு ஒரு அளவுக்கு பெரிய புத்தாக வந்துட்டு கட்டிகிட்டு இருக்குது. இப்போ இவன் என்ன செய்கிறான்னா அந்த புத்தை மறுபடியும் போய் இடிக்க போகிறான். ஐயோ இதை முனிவர் பார்த்துட்டாருன்னா நம்ம வேலையை செய்யலைன்னு சொல்லிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புத்தை இடிக்க போகிறான். அதை இடிக்க போன உடனே முனிவர் வந்துட்டு அவனை தடுக்கிறாரு. தயவு செஞ்சு இந்த புத்தை இன்னொரு தடவை இடிக்காத அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஏன் அப்படின்னு வந்து கேட்குறான் அந்த பையன். அதுக்கு முனிவர் இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வைக்கிறாரு. முதல் தடவை இந்த இடத்த நான் முன்ன சுத்தம் செய்ய சொன்னேன். அந்த இடத்துல வந்துட்டு உனக்கு நிறைய செடிகள் இருந்தது, அதை எல்லாத்தையுமே சுத்தம் பண்ணிட்ட. அந்த இடத்துல சின்னதாக ஒரு புத்து இருந்தது, அதையும் நீ சுத்தம் பண்ணிட்ட. அதற்கு அடுத்தது அந்த புத்து மட்டும் அந்த இடத்துல பெருசாக வளர்ந்தது, அதை மட்டும் நீ சுத்தம் பண்ணிட்ட. இப்போ மறுபடியும் அந்த இடத்த நீ நல்லா மூடினதுக்கு அப்புறமும் அந்த எறும்பு என்ன செய்யுதுன்னா மறுபடியும் ஒரு புத்தை கட்டுது. அது எங்கெங்கே வலி இருக்கோ அந்தந்த இடங்களை தேடி கட்டுது. அதனால தான் நீ அந்த இடத்த அடைச்ச உடனே அது வேறு எங்கே வலி இருக்கோ அந்த இடங்கள் எல்லாத்துலேயுமே போய் வெளியில் வந்து புத்து கட்டணும் அப்படின்றதுக்காக அங்கே ஒரு புத்தையும் அது கட்டி வைக்குது. நம்மளுடைய வாழ்க்கையும் இதே போல தான். நமக்கு எந்த இடத்துல வேணால் பிரச்சனை வரலாம். அந்த பிரச்சனை வந்துடுச்சுன்னு சொல்லி அதே இடத்துல உட்காராம இதற்கான வழிகள் என்ன இருக்குது, இதற்கான சொல்யூஷன் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை தேடி தான் நீ போகணும். அதை விட்டுட்டு அதே இடத்துல உட்காந்து புலம்பிட்டு இருந்தீங்கன்னா உன்னால் வாழ்க்கையில் வந்துட்டு முன்னேறவே முடியாது. வாழ்க்கையில் வந்துட்டு நீ ஒரு பெரிய மனிதனாக மாறவே முடியாது. அதற்காக தான் சொல்லுவாங்க எறும்பு போல சுறுசுறுப்பு வேணும்னு சொல்லிட்டு. நீ அங்கே இடித்த இதற்காக அந்த எறும்பு ஏதாவது வருத்தப்பட்டுச்சா? அது அடுத்த வேலையை அது செய்ய போயிடுச்சு. ஏன் அதோடனுடைய வேலை என்னன்னா இந்த வாழ்க்கையை அது வாழணும், அவ்வளோதான் அதனுடைய வேலை. அதை தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்கு. இந்த வாழ்க்கையை வந்துட்டு பிரம்மாண்டமான புத்து கட்டி வாழணுமா இல்லை வந்துட்டு சின்ன புத்துலேயே வாழணுமா அப்படின்றத அந்த எறும்பு தான் முடிவு பண்ணணும். ஆனால் அந்த எறும்பு ஒருபோதும் சின்ன புத்தோடு நிற்காது. அது பிரம்மாண்டமான பெரிய புத்து கட்டி தான் அது வாழணும் அப்படின்னு நினைக்கும் அப்படின்னு சொல்லி அந்த முனிவர் இந்த ஒரு சிறுவன்கிட்ட அந்த பையன்கிட்ட வந்துட்டு சொல்கிறார், இது போல் இந்த மாதிரிலாம் இருக்குப்பா, நீ வந்துட்டு இவ்வளோ தூரம் வந்துட்டு வருத்தப்படணும் அப்படின்ற அவசியம் கிடையாது, உனக்கான வழி இதுதான், மறுபடியும் நீ விட்ட இடத்துல இருந்து தொடங்கு, நிச்சயம் உன்னுடைய வாழ்க்கை அப்படின்றது மாறும். இங்கே ஏமாத்துறவங்கள பற்றி யோசிச்சுக்கிட்டே இருந்த அப்படின்னா உன்னால் வாழ்க்கையில் வந்துட்டு அடுத்த கட்டத்துக்கு போகவே முடியாது. ஏமாத்துறவங்க உன்னை ஏமாந்துட்டாங்க. இனி ஒருத்தர்கிட்ட நீ ஏமாறாமல் ரொம்ப கவனமாக உன்னுடைய வேலைகளை நீ தொடர்ந்து பாரு அப்படின்னு வந்துட்டு சொல்கிறார். இதை கேட்ட அந்த ஒரு பையனுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பரவாயில்லையே, ஆமாம் இது உண்மைதானே, இந்த புத்தர் நம்மளுடைய கையால் எத்தனை தடவை இடிச்சிருக்கோம், ஆனால் அந்த சின்ன எறும்பு நம்ம வந்துட்டு எறும்பு நசுக்கிற மாதிரி நசுக்கிடுவோம் அப்படின்லாம் சொல்லுவோமே, அந்த ஒரு எறும்பே இவ்வளோ பெரிய முயற்சி செஞ்சு அது தனியாக ஒரு வீடை கட்டி தனியாக வந்துட்டு சர்வே ஆகுது, அப்போ நம்மலாம் ஏன் அப்படின்ற ஒரு யோசனை அந்த பையனுக்குள்ளே வருது. அதே தான் நான் உங்கள்கிட்டையும் சொல்கிறேன். நீங்கள் எந்த தோல்வியில் வேணா இருக்கலாம், அது எந்த தோல்வி அப்படின்றத நான் வந்து பாயிண்ட் அவுட் பண்ண விரும்பலை. ஆனால் அந்த தோல்வியிலே நீங்கள் நிற்காதீங்க, அதை தாண்டி வாங்க. அது உங்கள் மேலே தவறாக இருக்கலாம், இல்லை உங்களை சுற்றி இருக்கிறவங்க மேலே தவறாக இருக்கலாம். அதை மற்றவங்க மேலே பிலீவ் பண்ணினீங்க அப்படின்னா உங்களால் வாழ்க்கையில் முன்னேறவே முடியாது. அந்த எறும்பு போல் நீங்களும் முயற்சியை கைவிடாமல் உங்களுடைய வேலைகளை செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் உங்களுக்கானது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இது பிடிச்சிருந்ததுன்னா உங்களுடைய கருத்துக்களை சொல்லிவிடுங்க. உங்களுடைய கருத்துக்களை ஒரு வேளை முழுமையாக வந்துட்டு டைப் பண்ண முடியல அப்படின்னா எம்எஸ்வின்னு டைப் பண்ணுங்கள். இல்லை அது கூட பண்ண முடியலன்னா ஒரு ஹார்ட்டின் கொடுங்க. நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறது எனக்கு ரொம்ப மோட்டிவேஷ்னலாக இருக்கும். நம்ம நாளைக்கு வேறு ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம்.